ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் தான் பார்க்க போகிறோம். பாலிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10th இருக்கிற 3 லெசன் இருக்குதுங்களா. இந்திய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு. இது 3 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த 3 லெசன்லேருந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா. நம்ம என்ன இப்போ எப்படி பாலிட்டியை கொண்டு போகிறோம்னா ஃபஸ்ட்டு 10th, அப்புறம் 11th, அப்புறம் 12th. ஏன்னா ஏன் நான் 10th, 11th, 12th எடுத்திருக்கேன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். அதனால 10th, 11th, 12th கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வர குரூப் 2 எக்ஸாம். அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டாண்டர்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் மட்டும் பார்த்துப்போம். சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க, இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை வந்து எங்கே முதல்லேருந்து வந்துச்சுன்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஓகேங்களா. ஓகே, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வந்துட்டு எப்போ வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை நிறுவப்பட்டதுன்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை நிறுவனாங்க. சரிங்க. மொத்தம் வந்து 359 பேர். மொத்தம் எவ்வளோ? 389. அதில் 292 பேர் வந்து மாகாண பிரதிநிதிகள், 93 பேர் வந்து சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள், ஒருத்தர் வந்து பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், 3 பேர் வந்து மாகாண முதன்மை ஆளுவர். டோட்டலாக வந்து 389. ஓகே. முதல் கூட்டம் பாருங்கள். 1946 டிசம்பர் 9 தற்காலிக தலைவர் அப்போ யார் இருந்தால்? சச்சிதானந்த சின்ஹா. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நிரந்தர தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவராக இருந்த 2 பேர் யார்? ஹெச்ஜி முகர்ஜியும் வீட்டும் கிருஷ்ணமாச்சாரி. ஹெச்ஜி முகர்ஜியும் வீட்டி கிருஷ்ணமாச்சாரி 2 பேருமே வந்து துணைத் தலைவர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த கூட்டத்தொடர் வந்து இருக்குங்களா. இப்போ 1956 அந்த 3.8 முதல் கூட்டத்தொடரில் இருக்குல்ல, அது வந்து 11 அமர்வுகளாக 166 நாள் நடந்துச்சான். இப்போ 11 அமர்வுகளாக 166 நாள் நடந்துச்சு. 2473 திருத்தம் 2473 திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இது அந்த கூட்டத்தில் நடந்த முதல் கூட்டத்தில். இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கினாங்க? 1949 நவம்பர் 26. இப்போது 1949 நவம்பர் 26. அப்போ எவ்வளோ பார்ட்? 22 பார்ட்டு, 399 ஆர்டிகல், 8 ஷெடியூல் தான் இருந்துச்சு. 22 பார்ட்டு, 399 ஆர்டிகல், 8 ஷெடியூலு. ஓகேங்களா. அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னா ஃப்ரேம் பெகாரி நரேன் ரைஜ்ரா. யார்? ஃப்ரேம் பெகாரி நரேன் ரைஜ்ரா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. யார்? எல்லாமே கொஷின் ஏரியாப்பா, ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரேம் பெகாரி நரேன் ரைஜ்ரா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. சரிவா. முகவரைன்றது இந்திய அரசியலமைப்போட திறவுகோல். முகவரைன்றது அரசியலமைப்போட திறவுகோல் எனப்படுகிறது. இப்போ வந்து இது 2 இல்லை 22. சரிங்களா. 1947 ஜனவரி 22 ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவரை அமைந்துள்ளது. 1947 ஜனவரி 22 ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்ம முகவுரையே அமைந்துள்ளது. முகவுரை வந்து 1976 42 சட்ட திருத்தத்தின் படி ஒரு வாட்டி திருத்திருக்காங்க. முகவுரை வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்போன்னா 1976 42 சட்ட திருத்தம். சமதர்மம், அதுக்கப்புறம் சமயச்சார்பு ஒருமைப்பாடு, இதெல்லாம் முகவரில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடை வந்துட்டு முகவரையில் வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1959 பிரெஞ்சு புரட்சியோட கருத்துக்களான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை 3 வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க. அது அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துக்கு. ஓகேங்களா. ஓகே, நம்ம முகவரை எப்படி தொடங்குதுன்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற உரையுடன் தான் நம்ம முகவரை தொடங்குது. இந்திய மக்களாகிய நாம் என்ற உரையுடன் தான் நம்ம இந்திய முகப்புரை வந்து தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. குடியுரிமை சட்டம் எப்போ? 1955. குடியுரிமை சட்டம் எப்போ? நீங்கள் குடியுரிமை சட்டம் எப்போ வந்து கேட்கலாம். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னாடியே. ஃபைனலாக பார்த்துங்க. 1955 இந்த குடியுரிமையை வந்து எவ்வளோ வாட்டி திருத்திருக்காங்கன்னா 8 வாட்டி திருத்திருக்காங்க. 8 முறை திருத்தம். குடியுரிமை வந்து எவ்வளோ வாட்டி திருத்தாங்க? 8 முறை. முதல்ல காமன்வெல்த்துக்கு குடியுரிமை வழங்கினாங்க. முதல்ல எங்கே வழங்கினாங்க? காமன்வெல்த்துக்கு குடியுரிமை வழங்கினாங்க. 2003 அதை வந்து நீக்கிட்டாங்க. 2003 நீக்கிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 இருக்குதுல்ல, அது வந்து இந்தியாவோட மகா சாசனம் சொல்லுது. அடிப்படை 3 எது வரும்? அடிப்படை உரிமைகள் வரும் இல்லைங்களா, அது வந்து இந்திய அரசியலமைப்போட மகா சாசனம்.
அப்புறம் 1978 44 சட்ட திருத்தத்தின்படி 1978 44 சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு பகுதி 12 ஆர்டிகல் 307 வச்சுருக்காங்க. எதை வச்சாங்க? சொத்துரிமையை. முன்னாடி சொத்துரிமை இது ஏன்னா எழுதலைன்னா அது நம்மளுக்கு ஆர்டிகல் பார்த்தோன்னா ஞாபகம் வந்துடுறதுக்காக அந்த சொத்துரிமை இழந்தாமல் இருந்திருப்பேன். சரிங்களா? 1978 44 சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து எதை நீப்பியிருப்பாங்க? சொத்துரிமை நீக்கப்பட்டு எங்கே வச்சுருக்காங்க? பகுதி 12 307 வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிட்ட உரிமைகள் மகாசாசனம். 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் ஒரு உரிமைகள் மகாசாசனம் வெளியிட்டிருப்பார். அது குடிமக்களோட அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமா? யார்? முதலாம் ஜான் என்பவர் வெளியிட்ட உரிமைகள் மகாசாசனம். குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம். ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீதிப்பேராணைகள் நம்மளுக்கு தெரியும் 5 நீதிப்பேராணைகள் இருக்குது. அது என்னென்ன பார்ப்போமா? ஆட்கொணர்வு நீதிப்பேராணை ஹேபியஸ் கார்பஸ்னால் இப்போ சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை கைது பண்ணுறதுனா அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டால் அது ஏன் கைது பண்ணியிருக்கீங்க, எந்த காரணத்துக்காக கைது பண்ணியிருக்கேன் கோர்ட்டில் சொல்லணும். அதுதான் ஏபிஎஸ் கார்பஸ். அதுக்காக 24 மணி நேரத்தில் அவர் கைது பண்ண நபர் கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும். ஓகே, அதுதான் ஏபிஎஸ் கார்பஸ். ஆட்கொணர்வு நீதிப்பேராணை. கட்டளை இருத்தும் நீதிப்பேராணை அப்படின்னா மேண்டமஸ். மனு தொடர்பாக நிறைவேற்றிக் கொள்கிறது. இப்போ ஏதாவது ஒரு மனு எனக்கு வேணும் கேட்கும்போது கொடுக்க முடியாது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அந்த மனு தொடர்பாக நிறைவேற்றிக் கொள்வது தான் மேண்டமஸ். தடையுறுத்தும் நீதிப்பேராணைனா ப்ரொஹிபிஷன். இப்போது ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குப்பா, அது ஹைகோர்ட் இருக்குது. அது ஹைகோர்ட் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்குது. இது மாதிரி டிஸ்ட்ரிக் கோர்ட் தன்னோட எல்லையை தாண்டி செயல்படும் போது அதை கட்டுப்படுத்துறது தான் இந்த தடையுறுத்து நீதிப்பேராணை ப்ரொஹிபிஷன். நெக்ஸ்ட் ஆவணக்கேற்பு நீதிப்பேராணை செர்ச்சோரி. இப்போ என்னென்னா இப்போ அதான் சுப்ரீம் கோர்ட் கீழே இருக்கிற ஹைகோர்ட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கோ ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டால் அதை கீழ் நீதிமன்றம் கேட்டு அதை நிறைவேற்றணுன்றது தான் ஆவணக்கேற்பு நீதிப்பேராணை. தகுதிமுறை வினவமும் நீதிப்பேராணை குவா வேரண்டோ. சட்டம் புறம்பாக அரசு அலுவலகம் கைப்பற்றுதல் தொடர்பாக. இப்போது ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக உள்ள வந்திருக்காருன்னா அது எந்த மூலிமா அவர் வந்திருக்காருன்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறது தான் தகுதிமுறை வினவம் நீதிப்பேராணை வேரண்டோ. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, இப்போ 2 ஆர்டிகல் எப்பவுமே கேன்சல் ஆகாது, எந்த நிலையிலும் கேன்சல் ஆகாது. 2 ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 20 குற்றம் மற்றும் தண்டனை பாதுகாப்பு, 21 தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு. ஆர்டிகல் 20 குற்றம் மற்றும் தண்டனை பாதுகாப்பு, 21 தனிநபர் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு. இது ரெண்டுமே எந்த நிலையிலுமே கேன்சலே ஆகாது. சரிங்களா? ஓகே, அரசு நெறிமுறை கோட்பாடு டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை புதுமையான சிறப்பம்சம்னு கூறுவாராம். இப்போ டிபிஎஸ்பி இருக்கு இல்லைங்களா? அரசு நெறிமுறை கோட்பாடுனா டிபிபி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கும் இல்லைங்களா? அதை டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? புதுமையான சிறப்பம்சம்னு சொல்கிறாரு. அரசு நெறிமுறை கோட்பாடில் 3 பகுதிகள் இருக்குது. சரிங்க, அது என்னென்னா சமதர்ம சார்ந்ததாக இருக்கும், காந்திய சார்ந்ததாக இருக்கும், தாராள அறிவு சார்ந்ததாக இருக்கும். இது அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஓகே, இன்னொரு அமெண்ட்மெண்ட் பாருங்கள். 2002 86வது சட்ட திருத்தம் 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஆர்டிகல் 45 திருத்தப்பட்ட ஆர்டிகல் 21 கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்த்துட்டாங்க. இப்போது 2002 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஆர்டிகல் 45 திருத்தப்பட்டு ஆர்டிகல் 21A இந்த தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்த்துட்டாங்க. சரிங்களா? அடிப்படை கடமைகள் பற்றி ஒரு கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்கோம். அது என்ன கமிட்டினா சர்தார் சரண் சிங் கமிட்டி. இது எல்லாமே கொஷின் ஏரியாப்பா. இதுவும் கொஷின் எல்லாமே கொஷின் ஏரியா. நல்லா பார்த்துக்கோங்க. அடிப்படை கடமைகள் எந்த கமிட்டி மூலம் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க? சர்தார் சரண் சிங் கமிட்டி. அதில் மத்திய நம்மளுக்கு பட்டியல் 3 பட்டியலாக இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் அந்த மத்திய பட்டியல் எவ்வளோ துறைகள் இருப்பாரு? 100. மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. ஓகேங்களா? ஓகே.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1976 42வது சட்ட திருத்தம் இது சொன்னாங்கள்ல. அப்போ வந்து மாநில பட்டியலேருந்து 5 துறைகள் வந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அது என்னென்னு படிக்கணும். கல்வி, காடு, எடைகள், அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு. இந்த 5 தான் மாநில பட்டியலில் இருந்த 5 மத்திய பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்டாக என்ன அமெண்ட்மெண்ட் 42 எது எத்தனாவது வருஷம் 1976 எவ்வளோ 5 அந்த 5 என்னென்ன கல்வி, காடு, எடை, அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1969 மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்த ஆணைய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கும். இப்போது இந்திரா காந்தி தலைமையில் 1983 ஒன்று அமைச்சாங்கல்ல, அந்த மாதிரி 1969 மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்த ஆணைய தமிழக அரசு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறது தான் டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு. பார்ட் 12 ஆர்டிகல் 268 to 293 மத்திய மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்கிறது. சரி, பார்ட் 12 ஆர்டிகல் என்னது 268 293 மத்திய மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்கிறது. மத்திய மாநில அரசின் உறவினை விசாரிக்க திருமதி இந்திரா காந்தி தலைமையில் 1983 சர்க்காரி என்ற ஒரு குழு நிறுவியிருக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு தான் இதை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கும். இந்திரா காந்தி ராஜமன்னார் குழுன்றது தமிழ்நாடு அரசு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. 1983 சர்க்காரை குழு நியமிச்சிருக்கும். அது வந்து 247 பரிந்துரையில் 150 பரிந்துரை மத்திய அரசு செயல்படுத்திச்சான். இது வந்து சர்க்காரிய குழு 247 பரிந்துரை வந்து சொல்லியிருக்கும். அந்த 247 150 வந்து மத்திய அரசு வந்து செயல்படுத்தியிருக்கும். ஓகேங்களா. மாநிலங்களுக்கு இடையான குழு அமைத்தது எப்போ 1990. மாநிலங்களுக்கு இடையான குழு எப்போ 1990. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அலுவலக மொழியோட பார்ட் எவ்வளோ பார்ட் 17 343 351 வரைக்கும் இருக்கிறது அலுவலக மொழினா பார்ட் 17 343 351. இது 4 டைப் இருக்குது. யூனியன் பிரதேச மொழி, வட்டார மொழி, நீதித்துறை மொழி, சட்டமன்ற சிறப்பு வழிகாட்டு மொழிகள். நீதித்துறை என்னென்ன மொழி இருக்குது பாருங்கள். யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள், சட்டமன்ற சிறப்பு வழிகாட்டு மொழிகள். அலுவலக மொழியோட ஆர்டிகல் என்னது பார்ட் 17. சரி, இது அலுவலக மொழியோட ஆர்டிகல் வந்து 343 351. அதோட பகுதி எவ்வளோன்னா 17. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். முதலாவது மொழிக்குழு எப்போ அமைச்சாங்கன்னா 1955. முதலாவது மொழிக்குழு எப்போன்னா 1955. தனது அறிக்கை எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா 1956. அலுவலக மொழி சட்டம் எப்போ அமைச்சாங்க 1963. அது என்ன 1963 என்ன சொன்னதா ஹிந்தி இங்கிலீஷும் 15 வருஷத்துக்கும் 15 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஹிந்தி இங்கிலீஷில் தான் அது இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறது 1963. அலுவலக மொழி திருத்த சட்டம் 1967 திருத்தம் பண்ணி அலுவலக மொழியாக ஆங்கிலம் வந்து காலவரையன்று துறைலாம் சொன்னாங்க. அலுவலக மொழியாக ஆங்கிலம் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும்னு சொன்னது 1967. 1967 அலுவலக மொழி திருத்தச் சட்டம். ஓகே புரியுதா. இன்னும் பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து நம்ம குரூப் 4 அதிகமாக கேட்டிருப்பாங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு இப்போ எப்படி இருக்கணுமா இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. என்னது இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இந்த ஆர்டர் வந்து நல்லா தெரியணும். 1 2 3 4 5 சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு போகிறேங்க. தேசிய நெருக்கடினா நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்ல, அது வந்து ஆர்டிக்கல் என்ன சொல்லுங்கள். நேஷனல் எமர்ஜென்சி பார்க்கலாம். ஆர்டிக்கல் 352. அந்த தேசிய நெருக்கடி நிலை எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் எப்பப்பெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா 1962 ஒரு வாட்டி, 71 ஒரு வாட்டி, 95 ஒரு வாட்டி. 1962, 1971, 1975 சரிங்களா. 1975 மாநில அவசர நிலை பிரகடனம் ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 1 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். மேக்ஸிமம் 3 வருஷம் வரைக்கும் இருக்கணும்னா என்ன கண்டிஷன் பாருங்கள். அப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி 1 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 3 வருஷம் வரைக்கும்னா என்ன கண்டிஷன்னா தேச நெருக்கடி நிலை நடைமுறை. நேஷனல் எமர்ஜென்சி வந்து அப்படியே நடைமுறையில் இருந்தால், அப்புறம் தேர்தல் நடத்த உகந்த சூழல் இல்லாத போது, தேர்தல் நடத்தவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும்போது ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 1 இயர்லேருந்து 3 வரைக்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ன்ற சொல்கிறாங்க. சரிங்களா. இந்தியாவில் முதல்ல 1951 பஞ்சாபில் தான் ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில நெருக்கடி நிலை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இப்போது 1951 எங்கே பஞ்சாபில். ஓகே. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பார்ட் 20 சரிங்க. அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் திருத்துவாங்கள்ல, அது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பார்ட் 20. அதோட ஆர்டிகல் எவ்வளோனா 368. பார்ட் 20
ஆர்டிகல் எவ்வளோ 368. இது கொண்டு வரணும்னா நாடாளுமன்றத்தில் 2 அவைகளும் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் பண்ணுவாங்க. நாடாளுமன்றத்தில் 2 அவைகளும் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் பண்ணுவாங்க. 2 அவைகளும் 3ல் 2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு வாக்களித்தல் மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அனுப்ப வேண்டும். 2/3 ரெண்டு அவையிலுமே 2/3 வந்து ஓட் போட்டிருக்கணும். 2/3 கீழே அவ்வளோதான், மேலே 2/3 ஓட் போட்டிருக்கணும். நாடாளுமன்றத்தில் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது அரசியலமைப்போட சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். எங்கே? பார்லிமெண்ட்டில் மட்டும்தான். அரசியலமைப்பை 3 வழிகளில் மட்டுமே திருத்த முடியும். அரசியலமைப்பை 3 வழியில் மட்டும்தான் திருத்த. என்னென்ன பாருங்கள். நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம், நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட சட்டமன்ற ஒப்புதலை பெறுவதன் மூலம். எல்லாமே பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். வேறு எங்கேயுமே இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள்லாம் பாருங்கள். 2000 இந்திய அரசு எம்என் வெங்கடச்செல்லையா தலைமையில் ஒரு குழு அமைச்சது. அது எதுக்குன்னா அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய. எப்போ? 2000. யாரோட தலைமை? எம்என் வெங்கடச்செல்லையா. நெக்ஸ்ட்டு அரசோட நிலைகள் பற்றிய ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்டு எம்என் புஞ்சி தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சிருக்கோம். எப்போது? ஏப்ரல் 2007 அரசோட நிலைகள் பற்றியருக்கு 3 உறுப்பினர்கள் கொண்டு எம்என் புஞ்சி தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சிருக்கோம். ஓகேங்களா? இது பாருங்கள். தமிழ் செம்மொழின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தான் செம்மொழி அறிவிச்சாங்க. அது எப்போ? 2004. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் 2005. அதுக்கப்புறம் தெலுங்கு 2008. அதுக்கப்புறம் கன்னடம் 2008 தான். அப்புறம் மலையாளம் 2013. ஒடியா 2012 வரைக்கும் 6 செம்மொழிகள் இருக்குது இப்போ வரைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்திய அரசியலமைப்பு இருக்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.